ஆனா அவனோட சவுண்ட் கேக்குது இல்ல? பேசுறது கேக்குதா? அவனோட சவுண்ட் கேக்குது இல்ல? எத்தனை பக்கம் ஓதணும்? 590. சூரத்துல் சூரத்து புரூஜ். ஸ்டார்ட்ல இருந்தா சவுண்ட் கிளியர் இல்ல. திருப்பி திருப்பி ஓத வர வருமோ தெரியாது. ஸ்டார்ட்ல இருந்தா ஓதணும். ஆம். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பிஸ்மி பிஸ்மி பல பிஸ்மில பல சரியா வரும். بسم الله الرحمن الرحيم. பல பல பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். ந வரும். நாடு ஓது. எங்க நாண்டிக்குது? بسم الله الرحمن الرحيم. சவுண்ட் கேக்குது இல்ல? ஆனா சவுண்ட் டோட்டலா கேக்குது இல்ல இப்ப? இதுக்கு முன்ன கொஞ்சம் கேட்டுச்சு, இப்ப அதுவும் இல்லாது.
இப்ப விளங்குதா? ஆ மாஷா அல்லாஹ் நல்லா விளங்குது. சரியா ஓதுங்க பாப்போம் பிஸ்மிய. ஸ்டார்ட்ல வாங்க, ஸ்டார்ட்ல இருந்து வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. ஷைத்தான் எல்லாம் ந தான் போகுது. ஷைத்தான் நர் ராஜி ந என்ற எழுத்து அரபுல இல்ல. எங்க இது நண்டு ஒன்று ந என்று வரணும் ஃபதஹத்துன் வச்சு, அல்லது கஸ்ரன் வச்சா நீ என்று வரணும். நண்டு வருது, ரெண்டுக்கும் ரெண்டும் இல்லாம புதிய ஒரு சட்டம் கொண்டு வருது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ந தான் வருது. அந்த ந எங்க 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 படிச்சீங்க? அந்த ந குர்ஆன்ல இல்லையே நன்னு சொல்லி. ஒன்று நேண்டு வரும் ஃபத்தஹத் வச்சு நர் ரஜீம் ஷைத்தான் நர் ரஜீம் ந வரும், அல்லது நீ வரணும், அல்லது நூ வரணும். எது வரும்? சரியா வருமோ? أعوذ بالله من الشيطان الرجيم. ம் بسم الله الرحمن الرحيم. அதிகலா கொஞ்சம் மிஸ் ஆயினா அவுது விஸ்மியே வேற உலகத்துக்கு போய்த்துட்டு கவனமா ஓதணும். ம் கடந்து ஓதும் பாப்போம். والسماء ذات البروج. கலக்கிறது போதாது, கலக்கி வர்றதுக்கு என்ன சட்டம் அது கடைசியில ஜீம்ல? أه குரூஜி ஜீம்ல வார சட்டம் என்ன? هكذا. கல்கலான்னு சட்டம் உண்டு இல்லையே. கல்கலாங்கிற தலைப்பு, நான் கேட்ட சட்டம். சட்டத்தோட தலைப்பு கேட்ட அப்படியா? எந்த தலைப்பு கீழே வார சட்டம் இப்படி கேட்டேன் நான். இந்த ஜீம் வந்து எந்த தலைப்புக்கு கீழே வார சட்டமா? கல்கலா என்ற தலைப்புக்கு கீழே வார சட்டம் அப்படின்ட்டு ஆன்சர் சரி. நான் அப்படி கேட்கலையே, என்ன சட்டம் கேட்டீங்க? அதான் உங்களோட பேல நீ ஓது இப்ப ஏன் கொலையாச்சுலாம் சரி, இப்ப நீ ஓது கொலைன்னோட சட்டம் தெரியாது. கல்கலா என்று ஒரு வேட்டம் படிச்சிருக்கீங்க அப்படியா? வேற ஒண்ணும் தெரியாது, வேற ஒன்றும் படிக்கல அப்படியா? கல்கலான்ற ஒரு சொல் தான் படிச்சிருக்கீங்க அந்த சட்டத்திலே. ஆனா அவங்ககிட்ட தான் கேட்கிறேன். கல்கலா என்ற ஒன்று தான் படிச்சிருக்கீங்க, வேற படிக்கலையா? படிச்சேன். அப்படின்னா வருது இல்லையே. போன கிளாஸ்ல நான் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன ஞாபகம் சொல்லலையா? هلكلة كبرى. யார் பக்கத்துல வஹி இறங்கி வஹி இறங்கிட்டா? இப்ப யார் சொல்லுது? வஹி இறங்கிட்டா இல்லாட்டி எப்படி ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்து ஏன்? ஞாபகம் வந்து கல்கலா குபுரண்டா என்ன செய்யும்? அல்லது அடுத்த கேள்வி, ஏன் இது கல்கலா குபுரான்னு சொன்னீங்க? இதுக்கு ஏன் கல்கலா குபுரான பேர் சொன்னீங்க? என்ன ஹனா சும்மா டைம் சொல்லுங்க. ஜாயின் பண்ணதே டூ லேட் முதலாவது. சொல்லுங்க.
என்னதுக்கு இதுக்கு பேர் கல்கலா குபுரா என்று சொன்னீங்க? சும்மா சொன்ன அப்படியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படியா? என்ன நான் விட வருது இல்லையே. விட வராட்டி போயிட்டு இப்ப திருப்பி நான் படிப்போம். ஓதுறத நிப்பாட்டிட்டு என்ன கொலைய தெரியாம ஓதுறது. ஓதுறத நிப்பாட்டி திருப்பி சட்டத்தை படிக்கணும், செய்ய வழி இல்லை. இது இப்ப நான் பெரிய விஷயம் அல்ல. மொண்டசரி நேசரி போற புள்ளையும் ஒருக்க சொல்லி கொடுத்தா சொல்லக்கூடிய விஷயம், சின்ன விஷயம், சின்ன ஒரு விஷயம். இந்த சின்ன விஷயத்த கூட எங்களை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு நாங்க பிராக்டிஸ் பண்ண ரெடி இல்லைன்றால் குர்ஆன் மறந்து போய்க்கணும். சின்ன ஒரு விஷயம், சின்ன விஷயம். விலங்கல் என்ன? வசனத்துல கடைசியா வந்தா அது கல்கல குபுரா. வசந்த கடைசியா என்ன வந்தா ஒண்ணும் தெரியலுங்களே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படியா? வசனத்துல கடைசியில ஆஹ் கல்கலாவுடைய எழுத்துக்கு பத்தஹா வந்தா அது கல்கலா குபுரா. அது சரி. இங்க பார்த்தா வந்து கஸ்ர துணி வந்து இதுங்க. நான் இப்ப கேள்விப்படுறேன். கல்கலாக்கு வந்து பத்தா துணி கஸ்ர துணிக்கணும் அப்படியா? பத்தா துணிக்கணும் அப்படியா? இல்ல, ம். எண்ணியாச்சு மிதிக்கலாம். அஹ், எண்ணியாச்சு மிதிக்கலாம். விலங்கல. எண்ணியாச்சு மிதிக்கலாம். என்ன அடையாளம் என்ன தெரிந்தாலும் அது கல்கலா எழுத்து வந்தா கல்கலா தானே அப்படியா? ம். நாங்க அப்படி கல்கலாவுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வசனத்துல கடைசியில வந்தால் கல்கலா குபுரா. போல மிக தெளிவாக போல ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டி அப்ப குருஜ அப்படி பாட்டா கலக்கலாம் அப்படியா? எப்படி கலக்குறாங்க? இல்ல, உதாரணத்துக்கு பக்கத்துல அலி கலக்கி கொண்டு வந்தீங்க. நிப்பாட்டான். எது? கலக்கி நிப்பாட்டான். அதைத்தான் கேக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு வசனம் கொண்டு ஓதுறீங்க, கடைசியில ஜீம் வந்திக்கு கல்கர எழுத்து பக்கத்துல வந்து பக்கத்துல ஒரு அலிப்பு வந்து நீட்டுறதுக்கு வந்துட்டு குருஜ நீட்டி கலக்கு எப்படி கலக்கி நிப்பாட்டுறது அந்த இடத்துல? சுக்குனோட கலக்கி நிப்பாட்டான். அதான் இது புதிய சுக்கூனே இருந்துச்சு. இப்ப தினமும் சொன்னீங்க. இப்ப எந்த அடையாளம் வந்தாலும் அது கல்கலான்னு சொன்னீங்க, திருப்பி சுக்கூன் சொல்றீங்க. ஒழுங்கா சொல்லுங்க பிறப்பில முறையாக சரியா சொல்லணும். நான் இதுல சொல்லி தந்தீங்க, அதான் கேட்கிறேன். நீங்க சொல்ற சட்டத்துல புதுசா நான் கேள்வி கேட்கறதுக்கு இடம் வைக்கப்படாது. இப்ப நீங்க பதில் சொல்றது புதிய ஏதோ ஒரு கேள்வியை நான் கேட்டா அதுக்கு இன்னொரு சட்டம் உண்டு, இன்னொரு வேற பதில் சொல்ற மாதிரி வரப்படாது. அதுக்காக வேண்டி தான் நான் சொல்லி தந்தீங்க எப்படி பாட்டுறது, ஏன் எப்படி பாட்டணும், கல்கலா குபுராண்ட இடத்த என்ன, இந்த இடத்துல எப்படி நாங்க சட்டத்தை சொல்றது. ம். சரி, உங்க டைமை கவனத்துல கொண்டு டைம் முடிஞ்சு நான் சொல்லி தரேன் பாருங்க. எப்படி செல்லண்டால் கவனமாய் கொண்டு வசனத்திற இறுதியில கல்கலாவுடைய எழுத்து நல்லா கவனமா கேட்டுக்கணும். வசனத்திற இறுதியில கல்கலாவினுடைய எழுத்து ஜீம் சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில வருது. நாங்க சுக்கூனை வச்சு ஓதுறோம், சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வருது. விளங்குதா பிரச்சனை? சுக்கூன் செய்யப்பட்டுட்டா சுக்கூன் வச்சியா? இல்ல, சுக்கூனுடைய உச்சரிப்பு நாங்க சுக்கூனை கொடுத்து நிப்பாட்டுறோம். ஆகவே வசனத்தில இறுதியில கல்கலாவினுடைய எழுத்து சுக்கூனுடைய உச்சரிப்பை அல்லது சுக்கூனுடைய அடையாளத்தை, இந்த இடத்துல சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வரதன் காரணமாக நாங்க அதனை மிக அதிகமாக அழுத்தம் கொடுத்து கலக்கி ஓத வேண்டும். அப்ப குரூஜ் என்ன நோமலா ஓதுறது போல. இப்பெல்லாம் ஏன் நீங்க இப்பெல்லாம் சொல்லி ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாது.
ஏன் அதிகமா கலக்கோணம்? இது வசனத்துல இறுதியில வந்து இது கல்கலாவுடைய எழுத்து சுக்கூனுடைய உச்சரிப்பு பெற்று வந்து இது. எனவே நாங்க அதை மிக அதிகமா கலக்கோணும். ஏனைய எழுத்துங்கள் கலத்துகள் விட இந்த எழுத்துல அதிகமான கலக்கம் வரணும். பெரிய சட்டத்தை பார்க்கணுமா? இல்லாட்டி ஓதையிலாது. இப்படி ஓதினா கடைசிக்கெல்லாம் வரது. கல்கலாட டோட்டல் சப்ஜெக்டையும் போய் பாருங்க. பார்த்து அதில் உள்ள வசனங்களை ஓதுங்க. அப்பதான் மறக்காது. எந்த ஒரு சப்ஜெக்டையும் நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு சட்டம் சார்ந்து படிச்சுக்கிற எந்த ஒன்றையும் வெறுமனே கண்ணால போயிட்டு ஒரு சட்டத்தை காதால கேட்டாச்சு எனக்கு பார்த்துட்டேன் எல்லாம் ஞாபகம் நிக்கன்னு சொன்னா அப்ப ஞாபகம் நிக்கும். அடுத்த 1 டே 2 டேஸ்ல அது மறந்து வைத்திடும். அது கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க அந்த கல்கலா என்ற தலைப்புக்கு கீழால 2 வகை படிச்சுக்கிறோம். கல்கலா குபுரா, கல்கலா சூரா. ஒவ்வொன்றுக்கு கீழேயும் கிட்டத்தட்ட 25 30க்கு மேற்பட்ட வசனங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அந்த வசனங்களை பத்தி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு கல்கலா சூரான்னு சொன்னா காப் என்ற எழுத்து எடுத்தா அது கீழே கிட்டத்தட்ட 5 6 உதாரணம் படிச்சுக்கிறோம். வசனங்களாக ஓதி பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். பாவ் எடுத்து அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். செஞ்சுட்டு ஒவ்வொன்றையும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அடுத்த கிளாஸ்ல வந்து இப்படி கேள்வி கேட்டா வந்து 1/2 டைம் எடுக்க மாட்டீங்க ஒரு விட சொல்லுது. இந்த புரூஜ் என்ற கல்கலாட சட்டத்தை 2 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய சட்டத்துக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க விட சொல்லுது. எனக்கு ஆனா அப்படி விட சொல்லல. அது கேள்வி கேட்டா அடுத்த செகண்ட் விடையே சொல்லணும். வசனத்துல இறுதியில கல்கலாட எழுத்து ஜீ வந்திக்குது. அது சுக்குனுடைய உச்சரிப்பு பெற்று வருது. எனவே நாங்க அதை அதிகமா கலக்கம் கொடுத்து ஓதணும். ஒரு 30 செகண்ட் போதும் விட சொல்லுது. சரியா? இது நான் பெரிய சட்டம் அப்படியா கொப்பியில எழுதி பாடமாக்கி அதை போயிட்டு தேடி வந்து பார்த்து எக்ஸாம் ஷீட் பண்ணி அதுல பாஸ் பண்ணி வந்து விட சொல்லணும் அப்படியா? ஆனா அவ்வளவு கஷ்டம் அப்படியா? விடையை காணும் அவ்வளவு கஷ்டம் அப்படியா? சரி கஷ்டம் இதெல்லாம் விட பெற்றது அப்படியா? எனக்கு விளங்குது இல்லை என்னன்னு சொல்லி கஷ்டம் அப்படியா? விடல இதெல்லாம் சொல்ல இல்லாது கஷ்டம் அப்படியா? மறந்துடும் எல்லாம். இல்ல. இப்ப இல்லைன்னு சொன்ன ஆன்சர் வந்தா பிசியோட தான் வேணும். ஹைரன் குருஜர் திருப்பி எனக்கு 1 நிமிஷம் அடுத்த வகுப்புக்கு டைமுக்கு வாங்க 5 மினிட்ஸ் முன்னுக்கே வந்துக்கோங்க. அப்பதான் உங்களோட மைக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளையும். நாங்க அதான் உங்களோட நலன கவனத்துல எங்களுக்கு எந்த தேவை இல்லை. உங்களுக்கு 5 மினிட்ஸ் முன்னுக்கு நாங்க வந்து வெயிட் பண்றதுக்கு. பட் உங்களோட சைட்ல இருக்கிற இஷ்யூஸ் மைக் இஷ்யூ ஆகிக்கலாம், நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிக்கலாம், சவுண்ட் இஷ்யூ ஆகிக்கலாம். எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எங்கட சைடாலையும் டைம் உங்களுக்கு தரணும் தான் ஏலியா வாரம். எனவே கட்டாயம் கொஞ்சம் ஏலியா வந்து பார்த்துக்கோங்க. கட்டாயம் கல்கலாவை டோட்டலா பார்த்துட்டு வாங்க. நான் நிறைய கேள்வி கேட்பேன். இப்ப எனக்கு விளக்கமே உங்களுக்கு நீங்க என்ன ப்ராப்ளம் இருக்கிறீங்கன்னு இதுக்கப்புறம் ஓதுறதை விட கேள்விகள் கூட கேட்பேன் நான். வேற கூடிச்சுன்னு சொன்னா ஓத விட மாட்டேன். ஓதுனா நீ படிச்ச விஷயங்கள் மறந்தீங்க பார்த்துட்டு ரெடி ஆயிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்.